அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, முதலாய் இந்த பூமியிலும் இந்த பரிசுத்த பருவத்திலும் நடத்துகிற இந்த ஆத்தும மீட்பு கூட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு அருமையானது உடைய வார்த்தைகளை அனுப்பித்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கு ஆதாரமாய் வாசிக்க வேண்டிய வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அது பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தேவனோட தாசனாகிய தாவீது ஒரு விண்ணப்பங்களை வைக்கிறார். அப்படியானால் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய், அப்ப சிங்கம் தான் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போகிறவன். ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால், அப்படியானால் அன்றைய சத்துரு சிங்கம் போல ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் அதை சிறைபிடிக்கிற பொழுது அந்த ஆத்துமாவை அவன் பீறிவிடக் கூடாது என்று சொல்லி, ஏனென்றால் சிங்கம் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் ஆத்துமாக்களின் மேலே இருக்கிற கோபத்தினாலே அந்த ஆத்துமாவை பீறி போடுகிறான். அப்படி அவன் பீறி விடக்கூடாது என்று சொல்லி அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் சிங்கத்தை கொன்ற தாவீது ஏன் இப்பொழுது சிங்கம் போல் வருகிற சத்துருக்கு எச்சரிக்கையாய் ஒரு விண்ணப்பங்களை செய்கிறார். ஏனால் சிங்கம் உங்களுக்கு நேராய் வருவானே, ஆனால் அவனோடு நீங்கள் யுத்தம் செய்து அவன் பிடரியை பிடித்து வாயை கிழித்து அவனை கொன்று விடலாம். ஆனால் அவன் சத்துரு போல வந்து ஆத்துமாவை அவன் பிடித்து கொண்டு போகிற பொழுது, சிலரை தூங்கி கொண்டிருக்கிற பொழுதே ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுகிறான். சிலர் விழித்து கொண்டிருக்கிற பொழுது பிடித்து கொண்டு போய் விடுகிறான். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் பிடித்து கொண்டு போய் விடுகிறான். பிடித்து கொண்டு போய் குகையிலும் எங்க வைக்க முடியுமோ அங்கு சிறை வைத்து இந்த ஆத்துமாவை அவனால் அழிக்க முடியாது, ஆனால் பீற முடியும். ஆனால் அவன் பீறி விடுகிறான். அவன் பீறி அந்த ஆத்துமாவை குலைத்து விடக்கூடாது, அதை சேதப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி தன் ஆத்துமாவுக்காக முதலாய் விண்ணப்பம் வைக்கிற ஒரு தேவனோட தாசன் தான் தாவீது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு அநேகர் ஆத்துமாவை குறித்து அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவன் பிடித்து கொண்டு போய் விடுகிறான், அதை பீறி போடுகிறான். அந்த ஆத்துமாக்கள் கதறுகிறது, அந்த ஆத்துமாக்கள் அலறுகிறது, அந்த ஆத்துமாக்கள் பயப்படுகிறது. தேவனோட ஆத்துமாக்களை பொல்லாத சிங்கம், பொல்லாத சத்துரு பிடித்து கொண்டு போய் பீறுகிறான். அந்த ஆத்துமாவை சிங்கத்தின் இடத்திலிருந்தும் சத்துருவின் இடத்திலிருந்தும் பிடுங்கவோ தப்புவிக்கவோ ஆள் இல்லை, விடுவிக்கிறவன் இல்லை என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, விடுவிக்கிறவன் இல்லை, ஆனா என்ன பீறிடக்கூடாது, பீறாதபடி என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை என்னை தெளிவாய் தெரிந்து கொள். உன் ஆத்துமா என்றைக்கு அழிவு வருகிறதோ, ஆத்துமா சேதமானால், அழிவு வந்தால் அன்றைக்கு உன் உயிர் போய்விடும். என்ன அர்த்தம்? நீ என்னென்றைக்கும் உயிரோட இருக்க முடியாது. நீ உயிரோட இருக்க வேண்டுமானால், நிச்சயமாய் தேவனோட வாழ வேண்டுமானால், உன் ஆத்துமாவை அவன் பீறாதபடி, அவன் கொண்டு போய் விடாதபடி நீ உன் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் சரீரத்திற்கு விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், சரீரத்தில் பலவீனம் வந்தால் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், சரீரத்திலே நோய் வந்தால் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், சரீரத்திலே வலி வந்தால் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். ஆனால் நீங்கள் சரீரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம்
தேவன் உங்களுக்கு கொடுத்த ஜீவனாய் இருக்கிற ஆத்துமாவுக்கு யாரும் கொடுப்பதில்லை. ஆத்துமா என்று வருகிற பொழுது சிங்கத்தை கிழித்து கொன்ற தாவீது சிங்கத்துக்கொத்த இருதயம் உள்ள ஒன்றும் கலங்குகிற சௌரியவானாய் இருந்தும் என் ஆத்துமாவை அவன் பிடித்து கொண்டு போய் அதை பீறி விடாதபடி என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறார். உடனே சொல்லுமே, நீ அநேக ஆத்துமாக்களை அவன் பீறி கொண்டிருக்கிறான். நீ அநேக ஆத்துமாக்களை தேவன் தப்புவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உடனே சொல்லுமே. இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், நான் இதை செய்ததும், ஒருவேளை உனக்கு பிரியமில்லாமலோ உனக்கு வேண்டாதவைகளோ நான் செய்ததும், என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும். ஒரு அலையே சொல்லுமே. தாவீது சொல்லுகிறார். தாவீதோட ஆத்துமா சொல்லுகிறது. அவனோட ஆத்துமா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நான் இதை செய்ததும். நீ தேவனிடத்தில் ஒரு நியாயம் கேட்க போகிறேன். நியாயக்கேடு இல்லாமல் தீமை செய்யாமல் இருக்கிற ஆத்துமாக்களை அவன் எப்படி கொள்ளையிட முடியும் என்று சொல்லி நீ தேவனிடத்தில் நியாயம் கேட்க போகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும். ஆண்டவரே, உம்முடைய ஆத்துமாக்கள் உம்முடைய இருக்கையிலே சமாதானமாய் இருந்தவனுக்கு தீமை செய்ததும், காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், என் கையில நியாயக்கேடு இருக்கா? எல்லா ஆத்துமாக்களும் தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறது. என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதா? இல்லை என்னோட சமாதானம் இருந்தவனுக்கு நான் தீமை செய்திருக்கிறேனா? இல்ல காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டது உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். சேலா. உடல்லையே சொல்லுமே. என்ன சொல்லுகிறார்? அப்படி இருந்திருந்தால், என் கைகளிலே நியாயக்கேடு இருந்திருந்தால், நான் தீமை செய்திருந்தால், நான் சத்துருவானவனை கொள்ளையிட்டிருந்தால், நான் சமாதானமாய் இருந்தவனுக்கு தீங்கு செய்திருந்தால், ஏதேனும் என் மேல் குறைகளோ குற்றங்களோ தீமைகளோ இருந்தால், அன்றைக்கு பகைஞன் என் ஆத்துமாவை பிடிக்கட்டும், என்னை தரையிலே தள்ளட்டும், என்னை தூளிலே தள்ளட்டும், என்னை மிதிக்கட்டும், என்னை அவன் தாழ்த்தட்டும். ஆனால் என் கைகளிலே நியாயக்கேடு இல்லாமலும் தீமை செய்யாமலும் சத்ருவானவனை கொள்ளையிடாமலும் இருந்த என்னையும் என் கூட்டங்களையும் என் ஆத்துமாவையும் அவன் எப்படி பிடிக்க முடியாது? ஒரு நியாயத்தை தேவனிடத்தில் வைக்கிறார். இன்றைக்கு சௌரியவானாய் இருந்து, தாவீதாய் இருந்து, தாவீதின் ஆத்துமாவாய் இருந்து, இன்றைக்கு சர்வ வல்லவரிடத்திலே ஒரு நியாயத்தை விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த விண்ணப்பத்திற்கு இன்றைக்கே ஆத்துமன் மீட்பர் இன்றைக்கே பதில் அளிப்பாராக. தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் என் சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதிக்கட்டும், என் மகிமையை தூளிலே தாழ்த்தட்டும். இந்த வார்த்தைகளை சேலா என்று போடப்பட்டிருக்கிறது. திரும்ப 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 இதை சொல்லென்ற அர்த்தம் அதற்கு. அப்படி இருந்தால் அவன் என்னை தாழ்த்தட்டும், அப்படி இருந்தால் அவன் என்னை மிதிக்கட்டும், அப்படி இல்லாதிருக்கிற பொழுது, சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்யாதிருக்கிற பொழுது, காரணம் இல்லாமல் சத்ருவானவனை நான் கொள்ளையிடாமல் இருந்த பொழுது, பகைஞன் எப்படி என் ஆத்துமாவை பிடிப்பான், பகைஞன் ஆத்துமாவை சத்துரு எப்படி பிடித்து வைப்பான், சிங்கம் எப்படி பிடித்து வைப்பான் என்று தேவனை பார்த்து கேட்கிறார். நியாயமில்லை. இனி கொடான கொடி ஆத்துமாக்களை வருகிற வழியிலே அவன் பிடித்தான்.
வருகிற வழியிலே அவன் வளைந்து கொண்டான். அவன் வருகிற வழியிலே எத்தனை கோடான கோடி ஆத்துமாக்களை பிடித்தானோ அதற்கெல்லாம் இன்னைக்கு நியாயம் நிறைவேற போகிறது. இந்த ஆத்துமா என்பது சாதாரணமானது அல்ல. இந்த ஆத்துமாவிலே எவ்வளவு ஒரு பிரியம் தாவீதுக்கு இருந்திருக்கிறது. யாருக்கும் இல்லாத ஒரு பிரியம். இவ்வளோ பெரிய பிரியத்தை யாரும் இந்த ஆத்துமாக்கள் மேலே வைக்கவில்லை. பேர்பட ஒரு பிரியத்தை தாவீது வைத்திருந்தார். அதனாலே தான் தாவீதின் சந்ததியிலே இயேசுவானவர் பிறந்தார். உடலையே சொல்லுவோமே. அதனாலே தான் தாவீதின் குமாரன் என்று சொன்னபொழுது திரும்பி பார்த்து அற்புதங்களை செய்தார். நீங்க நினைக்கிற தாவீது வேற, நான் சொல்லுகிற தாவீது வேற. உனக்கு இவரை குறித்து தெரிந்தது கொஞ்சம், யாரும் சொல்ல முடியாத வார்த்தைகளை தேவனை பார்த்து சொல்லுகிறார். என்னோட பிரியமெல்லாம் இந்த மகா ஆத்துமாக்களின் மேலே என்று சொல்லுகிறார். என்னோட செல்வம் உனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் பிரியம் இருக்கிறதே அது மகா ஆத்துமாக்களின் மேலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளோ ஒரு பெரிய பிரியத்தை இந்த ஆத்துமாக்களின் மேலே தாவீது வைத்திருந்தார். இவ்வளோ பெரிய அக்கறையும் பெரிய பிரியத்தையும் ஆத்துமாக்களின் மேலே யாரும் வைக்கவில்லை. அப்பேற்பட்ட ஒரு பிரியம். ஏனென்றால் அது சாதாரண ஆத்துமா இல்லை, தேவனிடத்திலிருந்து வந்ததுனாலே அது மகா ஆத்துமா. உடலையா சொல்லுவோமே, என்ன ஆத்துமா? மகா ஆத்துமா. அந்த ஆத்துமாவை தான், மகா ஆத்துமாவை தான் நீ தேவன் மீட்டெடுக்க போகிறார். உடலையா சொல்லுவோமே, தேவன் மீட்டெடுக்க போகிறார். சத்துருவானவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியும். ஆத்துமாவை திருடினவனுக்கு என்ன சொல்கிறேன் என்று தெரியும். ஆத்துமாவை குகைகளிலே அடைத்து வைத்திருக்கிறவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியும். ஆத்துமாவை பீறுகிறவனுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று தெரியும். இன்னைக்கு நியாயம் நடக்க போகிறது என்பதும் அவனுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய பிரியம் மகா ஆத்துமாக்களின் மேல். வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். தேவனே, தேவனே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு எல்லா ஆத்துமாக்களும் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறது. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, என் நெஞ்சமே. என்ன நெஞ்ச பார்த்து சொல்றார்? மனசுன்னு சொல்லுவீங்களே, மனசு இருக்கா? நெஞ்சு இருக்கா? என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. அப்படியானால் அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிறது ஆத்துமா. அந்த நெஞ்சம்தான் அந்த ஆத்துமா என்று அறிந்தவர் சொல்லுகிறார், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. நீ கர்த்தரை நோக்கி. தேவரீர், தேவரீர் என் ஆண்டவரா இருக்கிறீர். நெஞ்ச பார்த்து சொல்றார். நெஞ்சு சொல்லணும் தேவனை பார்த்து, மனசு சொல்லணும். அநேகர் வாயில சொல்றீங்க என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் ஆண்டவர் என்று சொல்லி, நெஞ்சு சொல்லல. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. யாராவது ஒரு ஆள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய பெரிய நீதிமான்கள் சொல்றாங்களே, யாராவது ஒருவர் அவன் நெஞ்ச பார்த்து நெஞ்சோட பேசுற பழக்கமாக இருக்க? என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. என்ன அர்த்தம்? நான் எனக்கு என்ன வேணுமோ பேசுவேன். நெஞ்சே நீ பேசு, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இதெல்லாம் வேணும், நான் பேசுவேன். ஆனா நெஞ்சே நீ ஆத்துமாக்களை குறித்து பேசு. நெஞ்சமே உன் பிரியத்தை ஆத்துமாக்களின் மேல வச்சிருக்கிறது ஆண்டவருடைய சொல் என்று சொல்லுகிறார். அவன் நெஞ்சம் என்ன பேசுகிறது என்பதை அறிந்த ஒரு தேவனோட ஊழியக்காரர் நெஞ்சத்துக்கு கடலை கொடுக்கிறார். அது என் நெஞ்சமே, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. நீ கர்த்தரை நோக்கி. தேவரீர், தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். என்ன சொல்லுகிறார்? நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் செல்வெல்லாம் உனக்கு வேண்டாம், நீ எனக்கு ஆண்டவர். நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி. தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறேன்னு சொல்லி என் நெஞ்சே சொல், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற, நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற. தாவீதோட முழு பிரியமும் இதன் மேல இருந்திருக்கிறது, மகா ஆத்துமாக்களுக்கு. உடலையே சொல்லுவோமே, பிரியம் எதுல இருக்கணும்? தேவன் நம்மை நம்பி
இந்த சரீரத்தில் உண்டாக்கி ஒரு உயிர் என்கிற ஜீவன் என்கிற ஆத்துமாவை கொடுத்திருக்கிறாரே, அந்த ஆத்துமாவின் மேலே பிரியம் வைக்கிறோம். ஆத்துமாக்களுக்கு தெரியும். உடலிலேயே சொல்லுமே, நான் ஆத்துமாவோட தானே பேசிக்கொண்டிருக்கிறேன், ஜனங்களோட அல்ல, ஆத்துமாக்களோடு. நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் உடலிலேயே சொல்லுமே, என் முழு பிரியம். நம்ம எல்லாம் எங்க பிரியம் வைக்கிறோம்? என்னைக்காவது ஆத்துமா மேல பிரியம் வச்சிருக்கியா நீ? ஆனா தாவீது வச்சிருக்கிறாரு, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். உடலிலேயே சொல்லமே, நெஞ்சம் சொல்லுகிறது, முழு பரிசுத்தவான்களுக்கும், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கு. உடலிலேயே சொல்லுவோமே, நம்ம வச்சிருக்கிற செல்வம் தேவனுக்கு தேவையில்லை, அவருடைய பரிசுத்தவான்கள், அவருடைய மகா ஆத்துமாக்களுக்கு. உடலிலேயே சொல்லுவோமே, மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் என்றார். உடலிலேயே சொல்லுவோமே, என் ஜனமே ஒரு நாள் வழியிலே வருகிறார்கள், வருகிற வழியிலே நாங்கள் செல்லும் பாதைகளிலே சத்துருவானவன் வளைந்து கொண்டானான். இப்படி ஒரு நாள் தேவனோட ஆத்துமாக்களை வருகிற பாதைகளிலே ஒருவன் வளைந்து பிடித்து கொண்டான். வளைந்து அப்படின்னா எது வளையும்? இப்படி அந்த செல்லும் பாதைகளிலே ஆத்துமாக்களை அவன் வளைந்து கொண்டான். சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11, 12, 13 நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். அன்றைக்கே தேவனிடத்திலே இந்த ஆத்துமாக்கள் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறது. இந்த ஆத்துமாக்கள் செல்லும் பாதைகளிலே இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, வழியிலே பாதைகளிலே வந்தபோது வளைந்து கொண்டு உங்கள் ஆத்துமாவை தரையிலே தள்ள நினைக்கிற அவன் கண்கள் அழிவதாக. அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிற ஆவலுள்ள சிங்கம் ஆத்துமாவை எப்பொழுது விழும், எப்பொழுது பீறலாம் என்று பார்த்து கொண்டு ஆவலுள்ள சிங்கமே, இன்றைக்கு தேவன் உன்னை அழிக்கிறார். பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கு மறைவிடங்களில் பதவி இருக்கிற பால சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கிறார்கள். இப்படி ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஊழியக்காரனோட பால சிங்கம் போராடும். அன்றைக்கு பால சிங்கத்தை என் ஊழியன் வெட்ட வேண்டும் என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன்பே பால சிங்கத்தை பட்சித்து போடும்படி தேவன் ஒரு பட்டயத்தை கொடுத்தார். நான் இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது தேவனோட பட்டயம் வரும். இந்த ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் இருக்கிற பால சிங்கங்களை இந்த பட்டயம் பட்சிக்கும். தேவன் ஊழியக்காரனுக்கு 12 விதமான பட்டயங்களை கொடுத்தார். அதிலே ஒரு பட்டயம் தான் பால சிங்கங்களை பட்சிக்கிற பட்டயம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து, ஏய் பாலசிங்கமே, உன்னை கொல்ல போகிறேன். ஏய் பாலசிங்கமே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து ரதங்களை புகை எழுப்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும். இதோ தேவன் அடியானுக்கு கொடுத்து பட்டயம் இறங்கி வருவதாக. இப்பொழுதே ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற, பிடித்து வைத்திருக்கிற ஆண்டவரே, பால சிங்கங்கள் பதிவிருக்கிற பால சிங்கங்களை பட்சிக்கிற பட்டயம் பட்சிப்பதாக. எல்லா பால சிங்கங்களையும் இந்த பட்டயம் பட்சித்து போடட்டும். இனி ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் பால சிங்கம் பதிவு இருப்பது
இல்ல. வாசிக்கலாம். உன் பால சிங்கங்களை பட்சிக்கும், ஆம், நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை, நீ இனி இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவே, தேசத்திலும் பூமியிலும் இன்றோட அற்றுப்போவதாக. அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம், உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று, இனி கேட்கப்படுவது இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால சிங்கங்களை பட்டயம் பட்சித்து போட்டது. இனி இறை இல்லை. இனி அவன் சத்தம் கேட்கப்படுவதில்லை. இனி பூமியில ஒரே சத்தம் கேட்கப்படும். யாரோட சத்தம்? சேனைகளின் கர்த்தரோட சத்தம். உடலையே சொல்லுமே, பால சிங்கங்களை பட்சிக்கிற பட்டயம் பால சிங்கங்களின் பிடரியிலே இறங்குவதாக. வருவோம் சங்கீதத்திற்கு. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும், பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கம் அதன் பிடரியை அறுத்து பிச்சு எடுத்து கடவாய் பற்களை உடைத்து அழிய சுமாண்டவர். மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆத்துமாவை திருடுகிற, ஆத்துமாவை பீறுகிற, ஆத்துமாவை அழிக்கிற இந்த பொல்லாத அசிங்கத்தை அநேகர் வீடுகளிலே வைத்திருக்கிறார்கள். பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து, நீர் இப்பொழுது எங்க இருக்கிறீரோ அங்கே இருந்து எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு, அந்த ஆத்துமாவை திருடின பீறுகிற அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். அவனை மடங்கு அடியும். கர்த்தாவே, கர்த்தாவே, என் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு, துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். உடனடியாக சொல்லுமே, வழியிலே வளைந்து கொண்ட ஆத்துமாக்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை. உடனடியாக சொல்லுமே, துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினாலே தப்புவியும். உடனடியாக சொல்லுமே, தேவன் இன்றைக்கு தப்புவிக்க போகிறார். தேவனோட பட்டயம் இறங்கி வர போகிறது. விலையேற பெற்ற ஆத்துமாவை திருடுகிறவன், தீருகிறவன், அதை அழிக்க நினைக்கிறவன் சிங்கம் தான். உடனடியாக சொல்லுமே, ஒரு நாள் சிங்கத்தையே கிழித்து கொண்ட தாவீதை, ஒரு நாள் தாவீதோட ஆத்துமாவை சிங்கத்தின் வாயிலிருந்து தான் தேவன் மீட்டெடுத்தார். உடனடியாக சொல்லுமே, நீ அந்த தாவீது தான். அவரை எப்படி தேவன் மீட்டாரோ அதே போல அவன் வளைந்து கொண்ட தேவனுடைய ஆத்துமாக்களை தப்புவிக்கும்படி இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து விண்ணப்பம் செய்கிறார். உடனடியாக சொல்லுமே, ஒரு நாள் தாவீது ஒரு விண்ணப்பங்களை வைக்கிறார். நீங்க ஆத்துமாக்கள் எல்லாம் ஒரு விண்ணப்பங்களை வைக்கிறது. எனக்கு நீங்க தூரம் மாறாதீங்க. தாவீது சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், எனக்கு தூரமாகாதேயும். என்ன சொல்லுகிறார்? எனக்கு தூரமாகாதேயும், என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் சிங்கத்துக்கும் தப்புவியும் என்று சொல்லுகிறார். உடனடியாக சொல்லுமே, இன்னைக்கு உங்க ஆத்துமாவை தேவன் பட்டயத்திற்கும் சிங்கத்திற்கும் தப்புவிக்க போகிறார். வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே, என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். சகாயம் இறங்கி வருகிறது. சகாயர் இறங்கி வருகிறார். சகாயரே இறங்கி வா, சகாயமே இறங்கி வா. ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளும், ஆத்துமாக்களை விடுவியும், ஆத்துமாக்களை தப்புவியும். தீவிரித்து வருவதாக, தீவிரிப்பதாக, தீவிரிப்பதாக, தீவிரிப்பதாக. என்னென்ன பண்ணாலும் என் வேலையை நான் சரியா பண்ணுவேன். உடலையே சொல்லுவோமே, இன்னையிலிருந்து நீங்க இந்த பூமியில ஒரு முழு பிரியத்தை வைக்கணும்னா யார் மேல வைக்கணும்? ஆத்துமாக்களின் மேல். இது என்ன ஆத்துமா? மகா ஆத்துமா.
ஜாக்கிரதை என் ஜனமே, சகாயம் என்ன தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும். உடனடியா சொல்லுவோமே, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும். ஆத்துமா குறிச்சு அறிவு இருக்கணும். எந்த செல்வம் பொண்ணு பொருளும் ஈடாகாது. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கோ, எனக்கு அருமையானதே நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். நாய் என்றாலே துஷ்டத்தனம். நாய்களின் துஷ்டத்தனத்திற்கு தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். அப்படியே கைகளை உயர்த்துவோம். சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு இப்பொழுது ரட்சிப்பு வருவதாக. சிங்கத்தின் வாயிலிருந்து ஆத்துமாக்களை தேவன் எடுக்கணும். தேவனோட ஊழியக்காரன் கைகளை கொடுக்கணும். அந்த ஆத்துமாவை ரட்சிக்கணும். எங்க இருக்கு இதெல்லாம்? சிங்கத்தின் வாயில் இருக்கிறது. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியோ. நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது, நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தரில் நீர். எனக்கு செவி கொடுத்து அருளி நீர். உடலையே சொல்லுவோமே, என் ஜனமே, என் உறவுகளை, முழு பிரியம் வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களே, உங்கள் செவிகளில் விழுவதாக. இதோ ஆத்துமாக்களுக்கு, இருளில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு உன்னதத்திலிருந்து தேவனோட வெளிச்சம் இறங்கி வருவதாக. வெளிச்சம். ஒரே ஒரு வசனங்களை வாசித்து, இந்த வார்த்தை தான் தீமையை செய்கிறவனை தீமை கொல்லும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனோட ஆத்துமாக்களை வளைந்து கொண்டு போய் வீறி அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிற அவனுக்கு, தீமை செய்த அவனுக்கு, அவனோட தீமை அவனை கொல்லுவதாக. வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்க கேட்கலாம். தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீங்க செய்த தீமை உங்களை கொல்ல போகிறது. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தேவனோட நீதிமானை பகைக்கிறவர்கள், நீதிமானாய் இருக்கிற யோபை பகைக்கிறவர்கள், யோபை போல இருக்கிற பரிசுத்தவான்களை பகைக்கிறவர்கள், பகைத்தவர்கள், பகைக்க நினைக்கிறவர்கள், அடியானை பகைக்க நினைக்கிறவர்கள் இன்றையிலிருந்து தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் மாறுவார்களாக. குற்றவாளிகள் ஆவார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லுகிறது. உருவ 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 கொல்லுகிறது. எவ்வளவு நாள் தீமை ஜெயிக்கும்? ஜெயிக்காத. தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். குற்றவாளிகள் ஆவார்கள். யார் யார் அடியானை பகைத்தார்களோ, தேவனோட நீதிமன்றங்களை பகைத்தார்களோ, அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். கிரிமினல்ஸ். கிரைம் கூடிட்டே போயிட்டு இருக்கு. குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். உடனடியே சொல்லுமே, யார் தேவனோட ஊழியக்காரர்கள்? பூமி உண்டாகிறதுக்கு முன்பே பரலோகத்திலே தேவனை துதித்து பாடி தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களும் ஊழியக்காரர்கள் தான். அதே பரலோகத்தில் செய்த ஊழியங்களை தேவனை துதித்து பாடி தேவனை மையப்படுத்துகிற பூமியில செய்கிறவர்களும் தேவனோட ஊழியக்காரர்கள் தான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர்கள். பரலோகத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்தவர்களும் தேவனோட ஊழியக்காரர்கள் தான். பரலோகத்திலே தேவனை துதித்து ஆராதனை செய்தவர்களும் தேவனோட ஊழியக்காரர்கள் தான். பூமியில இன்றைக்கு தேவனை துதிக்கிறவர்களும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தேவனோட ஊழியக்காரர்கள் தான். பரலோகத்தில் தேவ ஊழியக்காரர்களை, பூலோகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற தேவ ஊழியக்காரன் ஆத்துமாவை தேவன் இன்றைக்கு மீட்டுக் கொள்கிறார். வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை, ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். தேவன் நம்முடைய ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். வாசிக்கலாம். அவரை நம்புகிற
ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. குற்றம் சுமராது. தேவன் நீ கொடான கோடி ஆத்துமாக்களை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். கொடான கோடி ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடான கோடி ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறது. சிங்கத்தின் வாயிலிருந்து பதிவிருக்கிற பால சிங்கத்தை அடித்து பீறுகிற சிங்கத்தை கொன்று தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆத்துமாக்களை எடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த நீதியின் வாசலுக்கு வரும். அந்த ஆத்துமாக்கள் தேவனுக்கு சொந்தமாகும். உடனே சொல்லுவோமே, அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த ஆத்தும மீட்பு கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீரே நன்றி. நீ நேசித்த உம்முடைய ஜனங்கள் எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கும் இந்த ஆத்துமாவை குறித்து சொல்லிக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. வந்த என் ஜனங்கள் ஒவ்வொருவரின் ஆத்துமாவை மீட்டு கொள்வீராக. ஆண்டவரே, நியாயம் செய்தீரே நன்றி. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வைத்தீரே நன்றி. சிங்கங்களையும் பால சிங்கங்களையும் பதிவிருக்கிற சிங்கங்களையும் கொன்றீரே, உமக்கு நன்றி. சிங்கத்தின் வாயிலிருந்து மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி. ஆத்துமாவை மீட்டீரே நன்றி. மகா ஆத்துமாக்களை மீட்டீரே நன்றி. நீர் செய்த சகல காரியங்களுக்கு நன்றி. உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர செய்ததே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமி எங்கும் இந்த ஆத்தும மீட்பு கூட்டத்தை நடத்தும்படி கிருபையும் இரக்கமும் செய்தருளும். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென்.